Hi friends, welcome to Kavin Perfect Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க உங்களுடைய சேனல்ல எவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க YT Studio ஆப் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அதுல பாக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு வாட்ச் ஹவர்ஸ் காமிச்சிருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க YT Studio ஆப்பை டெஸ்க்டாப் வியூல ஓபன் பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படினா அதுல ஒரு விதமான வாட்ச் ஹவர் காமிக்கும். அண்ட் மானிடைசேஷன் பேஜ் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படினா அதுல ஒரு விதமான வாட்ச் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா கவுண்ட் ஆயிட்டு இருக்கும். சோ இது மூணுலயே பாத்தீங்கன்னா எது உண்மையான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் YouTube பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணனும் அப்படினா எவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு, அது எப்படி ஆட் ஆகும் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கலாம். எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் தான் ஆட் ஆகும். சோ இந்த வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படினா என்ன, அதை பத்தி இந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்டா விசிட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் எப்பல வீடியோஸ் போடணும் அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அது மறக்காம கிளிக் பண்ணி லைக் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அந்த ரெண்டு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்தையும் சொன்னோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா YT Studio ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அண்ட் டெஸ்க்டாப் வியூவில் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, டேஷ்போர்டில் பார்க்குறது, அண்ட் சேனலுடைய மானிடைசேஷன் பேஜில் பார்க்குறது. ஸோ இது மூணுலேயே பார்த்தீங்கன்னா எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சேனலுடைய மானிடைசேஷன் பேஜில் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் காமிக்குதோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுடைய உண்மையான வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் மானிடைசேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 4000 ரெக்வயர்ட் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ 4000 வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதில் மேலே இருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுடைய உண்மையான வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, 4000 ரெக்வயர்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் எப்படி கவுண்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பிளேடு ஃப்ரம் த ஸ்டோரிஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் செல்ஃப் ஆர் ஆஸ் பார்ட் ஆஃப் அண்ட் ஆட் கம்பெயின்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் ஃபார் YPP எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டட் March 21, 2022 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செக் பண்ணேன். டேட் பார்த்தீங்கன்னா 23. ஸோ நீங்கள் என்னைக்கு செக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி முன்னாடி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் நாளைக்கு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 நாள் கழிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ நீங்கள் என்னைக்கு மானிடைசேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வாட்ச் ஹவர்ஸ் பார்க்குறீங்களோ அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அது கவுண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் என்னைக்கு செக் பண்ணீங்களோ அன்றைக்கி முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 100 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100வது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி அப்லோட் பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிடைசேஷன் பேஜ் செக் பண்ணும்போது நீங்கள் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, 97வது வீடியோஸ் வாட்ச் ஹவர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக அப்லோட் பண்ணீங்க 98, இந்த 99, 100 இந்த வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. ஸோ உண்மையான வாட்ச் ஹவர்ஸ் எங்கிருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சேனலுடைய மானிடைசேஷன் பேஜில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான வாட்ச் ஹவர்ஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். வாட் டஸ் வேலிட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் மீன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நாட் ஆல் வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் டுவர்ட்ஸ் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் த்ரிஷோல்டு. எல்லா வாட்ச் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாட்ச் ஹவர்ஸாக இருக்காது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வாட் கவுண்ட்ஸ் ஆஸ் பப்ளிக் வாட்ச் ஹவர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் கெயின் ஃப்ரம் யூ ஹேவ் செட் பப்ளிக். உங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது அந்த பப்ளிக்காக இருக்கக்கூடிய வீடியோஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் கெயின் த்ரூ த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் வீடியோ டு நாட் கவுண்ட் டுவர்ட்ஸ் த YPP த்ரிஷோல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்களை உங்கள் சேனலில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வீடியோஸ். நீங்கள் உங்களுடைய வீடியோ ப்ரைவேட்டில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ரைவேட்டான வீடியோ நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்லிஸ்டட் வீடியோஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்லிஸ்டட் போட்டுக்கலாம். ஸோ அன்லிஸ்டடில் போட்டு நீங்கள் நிறைய பேருக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வாட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா மானிடைசேஷனுக்கான வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டெலிட்டட் வீடியோஸ். உங்களுடைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணியிருப்பீங்க. லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் உங்களுக்கு 1000 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1000 வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா
டெலிட் ஆயிரும். நீங்கள் உங்கள் சேனலில் வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கம்பெயின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்வர்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். லைக் கூகுள் ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்காது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோஸ் பிளேடு ஃப்ரம் த ஸ்டோரிஸ் அண்ட் ஷார்ட் வீடியோ செல்ஃப். உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற பேஜில் வந்து வாட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்காது. அண்ட் ஷார்ட் வீடியோஸ் அதாவது ஷார்ட் ஸ்பீடில் வந்து உங்களுடைய வீடியோ வந்து ப்ளே ஆயிருக்கு அப்படின்னா அதாவது YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து காமிக்கும். பட் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாட்ச் ஹவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாது. அதை குறிப்பிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸில் உங்களுடைய வீடியோஸ் வந்து இப்போ ப்ளே இருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகலாம். யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து சஜஷன் ஆகும். அதில் வரக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வரது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக சர்ச் பண்ணி உங்களோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் நிறைய வீடியோஸ் அதாவது 1 by 1 ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அதாவது அதில் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆகாது. அதாவது இப்போ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளான வாட்ச் ஹவர்ஸாக இருக்காது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்ஸ் தட் ஆர் அன்லிஸ்டட் டெலிட்டட் ஆர் நாட் கன்வெர்டட் டு VOD அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணிக்கக்கூடிய லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து அன்லிஸ்டட் போட்டுருக்கலாம். அன்லிஸ்டட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது. அண்ட் அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் கிடச்சிருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பப்ளிக் பண்ணிருக்கலாம். பப்ளிக் பண்ணி ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் டெலிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பப்ளிக்காக இருந்த டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து அதாவது வியூ பண்ணியிருப்பாங்க வியூவர்ஸ் வந்து. ஸோ அதில் கிடச்சிருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் சேர்ந்து போயிடும். லைக் நான் ப்ரீவியஸாக சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் டெலிட்டட் வீடியோஸ். உங்களோட வீடியோ டெலிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டெலிட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவினுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் உங்களுடைய வீடியோ வந்து ப்ரைவேட் பண்ணியிருக்கும் போதோ அண்ட் அன்லிஸ்டட் பண்ணியிருக்கும் போதோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஆட்வர்ட்ஸில் ப்ரோமோட் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோ வந்து அது குறிப்பிட்ட ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீடில் வந்து ப்ளே ஆகிருக்கு அண்ட் ஸ்டோரிஸில் ப்ளே ஆகிருக்கு. நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டீங்க அல்லது அன்லிஸ்டட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய வீடியோஸில் வந்து அதாவது உங்களுடைய வீடியோஸில் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கான வாட்ச் ஹவர்ஸாக இருக்காது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிற வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்லிஸ்டட் ப்ரைவேட் டெலிட் பண்ண வீடியோ ஸோ எல்லா வீடியோவினுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ அதாவது YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டைசேஷன் பேஜில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை பியூர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபில்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் போக மீதி இருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபில்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் ஒரு இதுக்கும் மாறுது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் YT ஸ்டுடியோ ஆப்பில் எல்லாமே உங்கள் வீடியோஸில் என்ன நீங்கள் ப்ரைவேட் பண்ணியிருந்தாலும் சரி டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி அன்லிஸ்டட் பண்ணியிருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். பட் சேனலுடைய மானிட்டைசேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பப்ளிக்கான அதாவது வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு மானிட்டைசேஷன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையான வாட்ச் ஹவர்ஸ் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும். அண்ட் வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ்னால் என்ன அதில் என்னென்ன விஷயங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூடியூப்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக யூடியூப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் சேனலில் நல்ல லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.